ஷலோம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் கவா. இந்த வார்த்தை கவா. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வேதாகம் வசனத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 31வது வசனம். வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த காத்திருந்து என்ற வார்த்தைக்கு தான் கவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. கவா என்ற வார்த்தைக்கு நம்பிக்கை, காத்திருத்தல் போன்ற அர்த்தங்கள் என்ன செய்கிறது இருக்கின்றது. இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னா நம்ம நிறைய நேரங்கள் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சில நேரங்கள் அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாசிவாக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது போல இருக்குதா, அல்லது இந்த வார்த்தைக்கு வேற எதுவும் இன்னும் சற்று ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து இந்த வார்த்தையை எபிரேயத்தில் படிக்கும் பொழுது இந்த கவான்ற வார்த்தைக்கு என்ட்வைன்ட் அப்படின்னு ஒரு மீனிங் இருந்துச்சு. அப்படின்னா என்ன, ஒன்றோடு ஒன்றாய் பிணைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு கயரை போல. அநேக நேரங்களில் நீங்கள் ரொம்ப தடிமனான பெரிய கயரை பார்த்துருப்பீங்க, ரைட்? முக்கியமாக பெரிய பெரிய சணல் கயிறுகள்லாம் பெருசாக இருக்கும். நிறைய நேரங்களில் அதை வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் பயன்படுத்துறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய கயராக இருக்கும். அந்த கயரை நம்பி தான் அந்த கயரில் ஒரு ஒரு கட்டையை மாட்டி அந்த கட்டை மேலே உட்காந்து பெரிய பில்டிங்லலாம் பெயிண்ட் அடிச்சுருப்பாங்க. ஸோ இந்த கயிறு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மனிதனுடைய எடையை தாங்குகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இயற்கையாகவே நம்ம எங்கேயுமே இந்த பூமியில் நமக்கு பெரிய கயிறாக கிடைக்க போகிறது கிடையாது. இந்த கயிறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கயிறுகள் எல்லாம் இணைக்கப்பட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு தடிமனான பெரிய கயிறு ஒன்று கிடைக்கின்றது. அதுதான் இந்த பிணைக்கப்படுதல், இணைக்கப்படுதலை போல. இந்த காத்திருத்தல் என்ற வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது பலவீனமான ஒரு கயிறு தான், ஆனால் அது அநேக கயிர்களோடு இணைக்கப்படும் பொழுது அது பலனாய் மாறுகிறது. பாருங்களேன். அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் கர்த்தரோடு கூட ரொம்ப இறுகமாய் இணைக்கப்பட்டு, அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நான் அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தில் ஏசாயா 40லிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் முக்கியமாக பாபிலோனுடைய சூழலிலே நாம் வாசிக்க வேண்டும். பாபிலோனில் சிறைப்பட்டு போன மனிதர்களுக்கு ஒரு பயங்கர கவலை, எப்பொழுதுதான் இந்த நிலைமை மாறும் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எரேமியா மூலமாக சொல்லியிருந்தார், 70 வருடங்கள் ஆகும் என்று சொல்லியிருந்தார். அநேக மக்களுக்கு அது புரியவில்லை. நம் நிலைமை மாறாது போல என்று சொல்லி தங்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஆனால் ஒரு சில பேர் நம்பிக்கை இழந்து விட்டு வேற தெய்வங்களை வணங்க போயிட்டாங்க. வேற கடவுளே வணங்காமல் அப்படியே சில பேர் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு சில மனிதர்கள் தேவனை நம்பி அவரோடு கூட தங்களை இணைத்துக் கொள்ளும் நேரமாக இதை பார்த்தார்கள். நீங்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாருமே இவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்களை தேவனோடு கூட இன்னும் அதிகமாக இணைத்துக் கொண்டதால் அந்த பாபிலோனிலே கர்த்தர் அவர்களை உயர செட்டைகள் அடித்து பறக்கும் ஒரு கழுகை போல கர்த்தர் அவர்களை மாற்றிவிட்டார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு சில காரியங்களுக்காக தாமதமாகலாம், நீங்கள் வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். இது சும்மா சாதாரணமாக உட்கார்ந்துட்டு என்ன ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரம் அல்ல. இது நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளும் ஒரு நேரம். அதேபோல் இந்த கவா என்ற வார்த்தைக்கும் இழுக்கப்படுதல், சம்திங் இந்த ஸ்ட்ரெச், ஒரு ரோப் வந்து ஒரு பிடிச்சி இழுத்து அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும் பாருங்களேன். நிறைய நேரங்களில் சின்ன பிள்ளைங்களாம் அந்த ரப்பர் பேண்டை வச்சு விளையாடுவாங்க. அதே போல் இந்த ஆர்ச்சர் மாதிரி கேம்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கரெக்டாக அந்த டார்கெட்டை, அந்த ரொம்ப லாங்காக வச்சுருக்க டார்கெட் அடிக்கணும்னா கூட அவங்க வந்து ரொம்ப இழுத்து அதை விட வேண்டும். இந்த கவன் எறிகிறவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கள் கவனையில் இருக்கிற அந்த ரப்பரை இழுத்தால் எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிறார்களோ அவ்வளோ தூரத்திற்கு அந்த கல் உயர பறக்கும். நம்ம இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை நம்ம இங்கே பார்க்கின்றோம். தேவனால் எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கப்பட நம்ம அனுமதிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நாம் உயர பார்க்க முடியும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை பிடித்து இழுப்பதை போல இருக்கலாம். பாபிலோனில் அநேக ஜனங்கள் தங்களை இழுப்பதை போல உணர்ந்தார்கள். ஆனால் கர்த்தரின் இழுவைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்த தானியேல் ஆண்டவர் பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. சிங்கக்கபி வரைக்கும் போய்விட்டது, பயங்கரமாக இழுக்கிறது போல இருந்தது. ஆனால் யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் தானியேலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவனால் இழுக்கப்படுகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரே டென்ஷன், ப்ரெஷராக இருக்கிறதுனாலுமே நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் திஸ். இது நீங்கள் தான் அனுமதிக்கிறீங்க, நான் உங்கள் கைகள் மூலமாக தான் இழுக்கப்படுகிறேன், நான் உயர பறப்பேன் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கையோடு இருங்கள். இந்த 2 காலங்களிலே உங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பியுங்கள். அவரோடு கூட இணைந்திருங்கள். நீங்கள் உயர பறப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய கரத்தில் அடங்கியிருந்து தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you all.